பூமியை தவிர வேற்று கிரகத்தில் மனிதர்களால் போய் வாழ முடியுமா, இல்லை வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழ சூழ்நிலை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பல ஆராய்ச்சியாளர்களால் பல வருடமாக பல விதங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் வாழ ஒரு சில அமைப்புகள் அமைஞ்ச ஒரே கிரகம் செவ்வாய் தான். வேற்று கிரகத்தில் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தாலே நம்ம நினைவுக்கு வர்ற முதல் விஷயம் செவ்வாய் தான். செவ்வாய் கிரகத்துக்கான ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. பூமியில இருந்து செவ்வாய்க்கு போக சுமார் 4 மாதம் ஆகும். ஆனால் பூமியோட துணைக்கோளுக்கு போக வெறும் 3 நாள் தான் ஆகும். நம்ம நிலாவை பூமியை போல மாற்றினா எப்படி இருக்கும்? நம்ம நிலாவை எப்படி பூமியை போல மாற்றுறது? இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி நிலவை பூமி போல மாற்றினால். ஒரு கிரகத்தை பூமி போல மாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி நிலாவுக்கு மனிதன் போயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். விண்வெளி துறையில் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இதுவரை வெறும் 12 மனிதர்கள் மட்டும்தான் நிலாவுக்கு போயிருக்காங்க. அப்போல்லோ 11, 12, 14, 15, 16 மற்றும் 17 குழுவால் 12 மனிதர்கள் மட்டும்தான் நிலாவுக்கு போயிருக்காங்க. சந்திரனோட கிராவிட்டி பூமியில் இருக்கிறத விட 6ல் 1 பங்கு தான் இருக்குது. சரி, இப்போ சேர்ந்து நிலாவை பூமியை போல எப்படி மாற்றுறது, நிலாவில் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கிரகத்தை பூமி போல மாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம அங்கே போய் வாழணும்னா சுவாசிக்க காற்று தேவை, மற்ற உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு தேவை, வளிமண்டலம் இருக்கணும், உணவு இருக்கணும், முக்கியமாக தண்ணி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இதை செய்யத்தான் பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி செய்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இதை செய்கிறதுக்கு அதிக பண செலவும் எடுக்கும், அதே நேரத்தில் அதிக நேரமும் எடுக்கும். பூமியில இருந்து செவ்வாய் கிரகம் ரொம்பவும் தூரத்தில் இருக்குது. பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், ஏன் மாசக்கணக்கு கூட ஆகலாம். நிலா பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாளில் போய் சேர்ந்துடலாம். இதனால பூமி போல நிலாவை மாற்றிடலாம். ஆனால் இது சாத்தியமா? பூமியை போல நிலாவை மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படி மாற்றணும்னா நாம் என்ன செய்யணும்? முதல்ல ஒரு கிரகம்னா அதுக்கு வளிமண்டலம் இருக்கணும். இந்த வளிமண்டலத்தை நிலாவுக்கு உருவாக்கணும்னா நமக்கு தேவை ஐஸ் காமெட்ஸ். இந்த ஐஸ் காமெட்ஸை நம்ம சூரிய குடும்பத்திலேயே இருக்குது. அதை கொண்டு வந்து நிலாவில் மோத வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த ஐஸ் காமெட்ஸை கண்டுபிடிச்சு நிலாவில் மோத வச்சா தான் நிலாவுக்கு தனியாக ஒரு வளிமண்டலம் கிடைக்கும். ஐஸ் காமெட்ஸ் எப்படி வளிமண்டலம் உருவாக்கணும்னா, இந்த ஐஸ் காமெட்ஸ் நிலாவில் மோதுறப்போ ஒரு சிறிய அளவிலான கடல் உருவாகலாம். இதன் விளைவாக கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி பொருட்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய அளவிலான வளிமண்டலம் உருவாக்கலாம். ஒருவேளை கடல் உருவானா நம்ம பூமியில இருந்து நிலாவை பார்க்கும்போது நிலா இன்னும் பிரகாசமாக தெரியும். ஏன்னா நிலாவில் இருக்கும் கடல் சூரிய ஒளியை அதிக அளவில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஐஸ் காமெட்ஸ் நிலாவில் மோதும் போது ஒரு நல்லதும் நடக்கும். நிலாவில் ஒரு நாள் அப்படிங்கிறது பூமிக்கு 27 நாட்களுக்கு சமம். இப்படி ஐஸ் காமெட்ஸ் மோத வைக்கிறதால நிலவோட சுத்திர வேகம் அதிகரிக்கும். இதனால நிலவில் ஒரு நாள் பூமியோட ஒப்பிடும்போது 60 மணி நேரமாக குறைஞ்சிரும் 27 நாளில் இருந்து. நிலாவில் இப்போ நம்ம உருவாக்குன வளிமண்டலம் ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா நிலவுக்குன்னு சொந்தமாக காந்த மண்டலம் கிடையாது. ஒருவேளை ஐஸ் காமெட்ஸை வச்சு மோதுறதால நிலவோட சுற்ற வேகம் அதிகரித்து நிலவுக்கென சொந்தமாக காந்த மண்டலம் உருவாகலாம். அப்படி காந்த மண்டலம் உருவாகலைன்னா வளிமண்டலம் சோலார் விண்டால் அழிஞ்சு போயிடும். அப்போ அதிலிருந்து தடுக்க நாம் என்ன பண்ணியாகணும்னு கேட்டால், இதிலிருந்து பாதுகாக்கணும்னா ஒரு பெரிய ஷீல்டை நிலாவுக்கும் சூரியனுக்கும் இடையில் வைக்கணும். இதனால் சோலார் விண்ட் நிலவில் தாக்காமல் இருக்கும். இதனால் வளிமண்டலமும் அழியாமல் இருக்கும். ஆனால் இதை கட்டுறது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. விண்வெளியில் நிலவை பாதுகாக்கிற ஷீல்டு நினச்சி பாருங்க. அடுத்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்கள் நிலவுல விடணும். அதுக்கு முன்னாடி சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. அதனால பாசிகள், கடல்வாழ் உயிரினங்கள் இதையெல்லாமே முதல்ல உருவாக்கி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறதே இந்த கடல்வாழ் நுண்ணுயிரிகள் தான். அதனால் கடல்வாழ் நுண்ணுயிர்கள் ஆக்சிஜன் உருவாக்குனதுக்கு அப்புறமா மரங்கள், செடிகள், கொடிகள், அதுக்கப்புறம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்கள் இதை எல்லாமே நிலாவில் வச்சா நிலவை பூமி போல மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதையெல்லாம் விஞ்ஞானிகளால் தியரியாக சொன்ன விஷயம்தான் தவிர எதுவுமே ப்ராக்டிக்கலாக நிரூபித்ததே இல்லை. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிலவை பூமி போல மாற்றணும்? பூமியை மாசுபடுத்தாமல் இருந்தாலே போதும். பூமியை விட்டு வெளியேற அவசியமே இருக்காது. சிம்பிளாக வீட்டுக்கு வீடு வெறும் ஒரே ஒரு மரம் நட்டு வளர்த்தாலே போதும். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.